கனடா ஒரு வட அமெரிக்க நாடு. உலக வரைபடத்தை பார்த்தாலே கனடாவும் அமெரிக்காவும் வெறும் ஒரு எல்லைக்கோட்டினால் பிரிக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கொடுத்து வரும் தொல்லையால் பேசாமல் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து விடலாமா எனும் எண்ணம் கனடாவுக்கு உருவாக்கியது போல் தெரிகிறது. குறிப்பாக மார்கானி கனடாவின் பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்தே, அதுவும் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைக்கப் போவதாக மிரட்ட, கூடுதலாக வரிகளை விதிக்க, அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் பக்கம் சாய்ந்து வருகிறது கனடா. ஐரோப்பா அல்லாத நாடுகளில் மிகவும் ஐரோப்பிய நாடாக திகழும் கனடா ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க முதலில் ஐரோப்பிய ஒன்றியத்தையே நோக்கி பார்க்கின்றது என்று கடந்த ஜூன் மாதம் பிரசல்ஸில் நடந்த ஐரோப்பிய ஒன்றிய கனடா உச்சி மாநாட்டில் பேசினார் கனடா பிரதமர் மாகாணி. அந்த தருணத்தில் இருந்து கனடாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே ஒரு நிலையான மற்றும் ஆழமான ஒருங்கிணைப்பு உருவாகி வருகிறது. அதன் பின்னர் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பாதுகாப்பு கூட்டாண்மை ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டது. அத்துடன் இந்த வாரம் இரு தரப்பினரும் தங்கள் தற்போதைய தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை மேலும் மேம்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளனர். வட அமெரிக்க நாடான கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைகிறதா, அது சாத்தியமா எனும் கேள்விகள் எழுந்துள்ளன. நிபுணர்களிடம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கனடா இணைவது குறித்து விவாதித்தால் அது சாத்தியமே என்கின்றார்கள் அவர்கள். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்தால் அது கனடாவின் அடையாளத்தை நீர்த்து போக செய்யாது, மாறாக உலகின் மீதான கனடாவின் தாக்கத்தை அது அதிகரிக்கத்தான் செய்யும் என்கின்றார் வரலாறு மற்றும் பொருளாதார நிபுணரான ஆகஸ்டோ லோபஸ் கிளாரோஸ் என்பவர். கடந்த கோடையில் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான கூட்டாண்மையை விரும்புவதாகவும், ஆனால் அதில் உறுப்பினராக விரும்பவில்லை என்றும் கார்னி கூறியுள்ளார். ஆனால் பாதிக்கும் சற்று குறைவான கனடியர்கள் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணையும் இந்த யோசனையை ஆதரிப்பதாக அபகஸ் டேட்டா எனும் ஆய்வு அமைப்பு தெரிவிக்கின்றது. அபகஸ் டேட்டா அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரியான டேவிட் கொலட்டோ கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவது தொடர்பில் ஒரு கேள்வி எழுமானால், ஏற்கனவே அமெரிக்கா தங்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக கனடியர்கள் கருதும் நிலையில் அவர்களில் பலர் அதற்கு ஆதரவளிப்பார்கள் என தான் நம்புவதாக தெரிவிக்கின்றார். அதே நேரத்தில் அப்படி கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணையுமானால் கனடா தனது இறையாண்மையை தியாகம் செய்ய நேரிடும் என்கின்றார் வர்த்தகத்துறை நிபுணரான மெரிடித் லிலி என்பவர். அப்படி கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணையும் போது கனடாவின் வர்த்தக கொள்கைகள் தொடர்பில் முடிவுகள் எடுப்பது ஐரோப்பிய நாடாளுமன்றமாகத்தான் இருக்குமே ஒழிய கனடாவாக இருக்காது என்கின்றார் அவர். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவதை விடவும் ஜெர்மனி, முக்கிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பிரித்தானியா, ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துடன் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த நாடுகளின் கூட்டமைப்பு அமெரிக்கா போன்ற தொல்லை கொடுக்கும் நாடுகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்கின்றார் கனடா அமெரிக்க உறவுகள் நிபுணர்கள் குழுவின் தலைவரான ஃபென் ஒஸ்லர் ஹாம்ஸ்டன் என்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது.